ஆமா அடைஞ்சிட்டேன். அடைஞ்சிட்டீங்கன்னா ஆமா நான் அடைஞ்சிட்டேன்னு வரணும். இந்த மாசம் இந்த கோல் செட்டை நான் அடைஞ்சிட்டேன்னு வரணும். அதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு attitude என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த நெவர் கிவ் அப் attitude தான். சாரி, யாரெல்லாம் நெவர் கிவ் அப்னு நினைக்கிறீங்க? நெவர் கிவ் அப்ன்றது தப்பான வார்த்தை. என்னோட என்னோட என்னது என்னோட புத்தகத்துல வந்துட்டு நெவர் கிவ் அப்னு இருக்காது. நெவர் எவர் கிவ் அப் தான் இருக்கும். நெவர் எவர் கிவ் அப்னு தான் இருக்கும். நெவர் கிவ் அப்னா என்னது விடா என்னது தோன்று போகாதையா? தமிழ் எனக்கு சொல்ல தெரியல. தோன்று போகாம இருக்கிறது, முன் வச்ச கால பின் வைக்க கூடாது, இந்த மாதிரி அப்படிதான் நெவர் கிவ் அப்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து நெவர் எவர் கிவ் அப். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு நேரத்திலையும் எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் எந்த மாதிரி சவால்கள் வந்தாலும் சரி, என்னதான் ஆனாலும் சரி, எனக்கு வந்து கிவ் அப் பண்ணவே கூடாதுன்றது ஒரு ஒரு விஷயம் இருக்கு. எதுல கிவ் அப் பண்ண கூடாது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னோட கோல் செட்ல உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்றேன். நீங்களும் அப்படி இருக்கணும்ன்றது தான். இருந்தீங்கன்னா இந்த வியாபாரத்துல உங்களால சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? எல்லாருக்கும் இந்த மாசம் ஒரு கோல் செட் இருக்கு, ஆமாவா இல்லையா? 15% வரணும், 18% வரணும், 21% வரணும், என்னது 12% வரணும், 3% வரணும்னு எல்லாருக்கும் ஒரு கோல் செட் இருக்கு. அப்படி அந்த கோல் செட் வரும்போது நம்மளுக்கு நிறைய ஒவ்வொரு ஆளுக்குமே பலவிதமான சவால்களை நீங்க சந்திப்பீங்க, பிரச்சனைகளை சந்திப்பீங்க, எல்லாமே சந்திப்பீங்க. அதுக்கு முன்னுக்கு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா கோல் செட்னு ஒண்ணு போடணும். இந்த மாசம் நீங்க எத்தனை பெர்சன்ட் வர போறீங்கன்னு போட்டீங்களா? அதுக்கப்புறம் உங்க பிளாட்டினம் கூட உட்காந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுடைய கோல் செட் வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட்னா என்னது? ஸ்பெசிபிக்கா இருக்கணும். S stand for specific, M stand for measurable, A stand for achievable, R stand for realistic, relevant, அப்புறம் T stand for timely. டைமோட பொருந்தி இருக்கணும். அந்த மாதிரி. ஓகே, இப்பதான் நீங்க சேர்ந்திருப்பீங்க. இந்த டைம்லினா இந்த மாசமே நீங்க 21% வரணும்னா அடையக்கூடியதுதான். ஆக்சுவலி அடையக்கூடியதுன்னு இல்ல, பட் இட் டேக்ஸ் டைம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஏபிஓஸ் இல்லாம அதே மாதிரி ப்ராடக்ட் நிறைய விற்பனை செய்யாம மாசத்துலயே 21 வரணும்னா அதுதான் சொல்றேன், ஸ்மார்ட்டா இருக்கணும். உங்க கோல் செட் ஸ்மார்ட்டா இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், நான் 21 வரணும் 21 வரணும்னு. பட் இது எல்லாமே கலந்து இருக்கணும். ஸ்மார்ட்டா இருக்கணும் உங்க கோல் செட். அப்ப அந்த மாதிரி ஸ்மார்ட்டா உங்களுடைய கோல் செட் இருக்கும் போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் எல்லாருக்குமே சவால்கள் இருக்கு. ரைட்? எல்லாருக்கும் ஒரு சவால் இருக்கா? கொஞ்சம் உங்க சவால் என்னென்ன சவால்ல நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு சொல்றீங்களா? நான் ஒரு 2 3 எக்ஸாம்பிள் சொல்றேன். சில பேருக்கு வந்துட்டு என்ன ஆயிடும், இந்த மாசம் தான் நம்ம எப்படியாவது கண்டிப்பா நம்ம 12% வரணும், நம்ம 9% வந்து ஆகணும். இந்த மாசம் நான் வந்து 12% வந்து 1000 வெள்ளி போனஸ் எடுக்கணும், 15% வந்து 4000 வெள்ளி 3000 வெள்ளி போனஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். எப்படியாவது இந்த மாசம் 4500 பி வரணும், 7500 பி வந்து 5000 வெள்ளி போனஸ் எடுக்கணும், 18% வரணும் அப்படிலாம் நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். திடீர்னு 3ஆம் தேதியோ இல்ல 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ நம்மளுக்கு என்ன வரும்? ஏதாவது நடக்கும், ஆமாவா இல்லையா? எல்லாருக்குமே சவால் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை திடீர்னு வந்து முளைக்கும், ஆமாவா இல்லையா? திடீர்னு பிரச்சனைகள் வரும். என்ன மாதிரி பிரச்சனை? பிள்ளைங்களுக்கு திடீர்னு, பிள்ளைங்க யாருக்கெல்லாம் இருக்குன்னா பிள்ளைங்களுக்கு சீக்கு வந்துடும், ஆமாவா இல்லையா? என் பிள்ளைங்களுக்கு சீக்கு, என்னால இன்னைக்கு மீட்டிங் வர முடியல, என்னால ஆளுங்கிட்ட பேச முடியல, ஆமாவா? பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல நீங்க சொல்லியிருக்கீங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா தானே, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அடுத்தது வேற என்ன மாதிரி? நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட சொல்லுங்க என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க, இல்ல உங்களுக்கு அனுபவிச்சிருக்கீங்க, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களா. அடுத்தது வந்து திடீர்னு காடி கட்டு போயிடும். ஐயோ காடி கட்டு போச்சு, காடி ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த ஒரு ட்ராமால நான் உட்காந்துருக்கேன். ஐயோ என் காடி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னால எப்படி இந்த மாசம் நான் 15% வர முடியும்? என் பிள்ளைங்களுக்கு சீக்காச்சு, எப்படி நான் இந்த மாசம் 18% வர முடியும்? ஐயோ என் ஹஸ்பண்ட் உடம்பு முடியாம இருக்காரு, 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல வாந்தி வைத்தாலியா இருந்தாரு, எப்படி நான் வந்துட்டு இந்த மாசம் நான் 21% வர முடியும்? ஐயோ. அடுத்தது, ஐயோ எனக்கு சரியான வேலைலா, இந்த மாசம் நான் வந்து கண்டிப்பா வந்து நான் இது முடிச்சாகணும், என்னோட என்னது டார்கெட்டை முடிச்சாகணும் ஆபீஸ்ல, வேலை இடத்துல. இந்த மாசம் எப்படி க்ளோசிங் மந்த், இது க்ளோசிங் மந்த், நான் 7 நாளும் வேலை செய்யணும், எப்படிலாம் நான் பிவியை முடிக்கிறது? இந்த மாதிரிலாம் இருக்கா? இப்போ உங்ககிட்ட இருந்து கேக்குறேன், இந்த வேற என்னெல்லாம் இருக்கு? நீங்க என்னெல்லாம் சொல்லி, நீங்க என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? உங்களால அடைய முடியாம போயிருச்சு அந்த மாசம் கோல் செட், பிகாஸ் எதனால?
ஐயோ இந்த மாசம் ஏபிஓ வந்து சீக்கில படுத்துருச்சுலா. அப்புறம் வேற 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 இந்த மாசம் எனக்கு ஒரு பெரிய செலவு வந்துருச்சு, என்னால ஜாமான் எடுக்க முடியாம போயிருச்சு, என்னால ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியாம போச்சு. வேற சொல்லுங்கப்பா. அப்பனா இல்லையா? சவாலே இல்லையா? சவாலே இல்லையா உங்க யாருக்குமே? எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? அதான் கேக்குறேன். எல்லாருக்குமே சவால் இருக்குதானே? ஒரு ஒரு சவாலை சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? இதெல்லாம் இந்த இந்த காரணம் சொன்னனாலதான் இது நம்ம இங்க பேச முடியல. அது இதெல்லாம் நம்ம சொன்னனால இங்க நம்ம பேச முடியல. அதனாலதான் எனக்கு புரியுது. ஓகே, சோ எல்லாருக்குமே வந்து சேலஞ்சஸ் இருக்கும். ஆமாவா இல்லையா? இந்த சேலஞ்சஸ் வந்து வராதவங்க யாருமே இல்லை. நீங்க கேட்டு பாருங்க, நம்ம டைமண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளோட எமரல்ஸா இருக்கட்டும், எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க. எம்மா என்ன மாதிரி சவால்லாம் அவங்க பார்த்திருப்பாங்க. அவங்க பார்த்த சவால்லாம் கேட்கும் போது இதெல்லாம் என்னடா, நம்ம என்னடா அனுபவி, நம்மளோட சவால்லாம் ஜுஜூப்பி கால் தூசி மாதிரி இருக்கும். நம்மளோட எமரல்ஸ் டைமண்ட்ஸோட சவால்லாம் கேட்கும் போது அவங்க எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி வந்திருப்பாங்க. ஓகேவா? எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. சோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இதையே ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருப்போம். அப்படி இருக்கும் போது ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்யறோம். இது நல்லா படிங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும் இதை படிக்கிறதுக்கு. எனிதிங் வொர்த் டூயிங் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஒரு விஷயம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, அது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப எல்லாரும் பிசினஸ் செய்யறோம், ஆமாவா இல்லையா? எம்ஏ பிசினஸ் செய்யறோம். நம்ம வாழ்க்கை இன்னொரு 5 வருஷத்துல ஹேபாட்டா இருக்க போகுது. உண்மையாலே சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல், டைமண்ட் லைஃப் ஸ்டைல் வாழ போறோம். யாருக்கீழயும் அடிமை இல்லாம மாசம் 50,000 வெள்ளிக்கு மேல சம்பாதிக்க போறோம். நல்லா படுத்து தூங்கி ஏந்திரிச்சு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஃபேமிலியோட நல்ல அழகான வாழ்க்கை, நல்ல ஒரு பெரிய வீடு, நல்ல ஒரு வசதியான காடி, இந்த மாதிரி எல்லாம் வாழ போறோம் 5 வருஷத்துல. அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் இப்ப எம்வி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம், ஆமாவா இல்லையா? இந்த எம்வி வியாபாரம் சீரியஸா செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி நீங்க செய்யும் போது அது கண்டிப்பா கஷ்டம் வரும் தான். எதெல்லாம் நீங்க ஒர்த்தா நினைச்சு செய்றீங்களோ இது கண்டிப்பா சிறப்பா வரப்போகுதுன்னா அது உண்மையிலே கஷ்டம் இல்லாம நடக்கவே நடக்காது. இட் வில் பி டிஃபிகல்ட். அது கஷ்டமா தான் நடக்கும். ஈஸியா நடந்துட்டா எப்படி? கேட்கிறேன் தாய்மார்களே, பிள்ளை எங்களை எல்லாம் பெத்தீங்களே, உங்க உங்க பிள்ளைங்களை பெத்தீங்களே, சுலபமா படாக்குன்னு வெளியாயிட்டோமா நாங்க? வலியே கொடுக்காம தாய்மார்கள் நம்மளை பெற்றிருப்பாங்களா? அம்மா, நம்ம அம்மா எல்லாம் வலியே அனுபவிக்காம பெற்றிருப்பாங்களா? சொல்லுங்க. இவ்வளவு பெரிய ஆளா வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அந்த பிள்ளைய வளர்க்கறதுல ஒரு சந்தோஷம், பால் கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம், அந்த பிள்ளைக்கு குளிப்பாட்டி சீராட்டி அந்த பிள்ளைய வளர்த்து ஒரு பெரிய ஆளாக்கி படிச்சு பட்டதாரி ஆக்கி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க, ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி வச்சு அழகா அவங்களும் ஒரு குடும்பத்தை வழி நடத்த வைக்கும் போது அதை பாக்குற ஒரு தாய்க்கு அதெல்லாம் தெரியுமா? அந்த அந்த வேதனை தெரிஞ்சிருக்குமா? ஐயோ புள்ள பிறக்கும் போது அந்த வேதனை அப்ப ஞாபகம் வருமா? அந்த சந்தோஷத்தை தான் அவங்க அனுபவிப்பாங்க, ஆமாவா இல்லையா? சோ அதுதான், எதுவா எந்த விஷயம் வேர்த்தா நீங்க செய்யறீங்களா, இட் வில் பி டிஃபிகல்ட். கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டம் வரலன்னா நீங்க அந்த விஷயத்த செய்யவே அது ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு அது வேர்த்தான ஒரு விஷயமாவே இருக்காது. அதாவது உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயமாவே இருக்காது. எம்வேல கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் அனுபவிக்கிறீங்க, நிறைய வந்துட்டு சேலஞ்சஸ் அனுபவிக்கிறீங்க, ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய அனுபவிக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கு. ஒரு டெமோ காட்ட போனா ஆடியோ அடைச்சிடுங்க. ஆடியோ அது அடைச்சிடுங்க. இருந்தட்டும். ஒரு டெமோ காட்ட போறோம், இல்ல ஒரு டெமோ காட்ட போகும்போது ஒரு யாராவது வந்து இந்த டெமோல என்கிட்ட காமிப்பாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன்ஸ் நிறைய நடக்கும். ஒரு ஆள் கிட்ட ப்ராடக்ட் பத்தி பேசியிருப்போம், வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. பிசினஸ் சேர சொல்லியிருப்போம், சேர்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏமாற்றமா இருந்திருக்கும், அவங்க சேராம போயிருப்பாங்க. இல்ல வேற ஆள் கிட்ட நம்ம ஒருத்தவங்க ப்ராடக்ட் பேசியிருப்போம், அவங்க வேற ஆள் கீழே போய் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், இது எல்லாமே தான் இந்த வியாபாரத்துல இருக்கும். எங்கெங்க இல்ல உங்களோட பிள்ளைங்க, இல்ல நம்மளே படிச்ச பட்டதாரியா வந்திருப்போம், இல்ல உங்க பிள்ளைங்களே படிக்க வச்சிட்டு இருப்பீங்க. ஒரு பரீட்சை எழுதுறதுனா கூட, ஒரு பாடம் படிக்கிறதா இருந்தா கூட எவ்வளவு கஷ்டங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்க. எவ்வளவு ஐ மீன் கஷ்டங்கள்னு சொல்லும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஆமாவா இல்லையா? உடனே எடுத்தோன்னு ஒரு பாடம் தெரிஞ்சிடுமா, ஒரு பாடம் புரிஞ்சிடுமா? படிக்கணும், உட்காந்து நிறைய ஞாபகப்படுத்திக்கணும், ஆஃபால் பண்ணணும், நிறைய விஷயத்த நிறைய என்னது மனப்பாடம் பண்ணணும், நிறைய ஃபார்முலாஸ மனப்பாடம் பண்ணணும், நிறைய ஆயாட்ட மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் இருக்கா இல்லையா? அப்ப அதெல்லாம் தாண்டி தான் ஒரு புள்ள படிச்சு பட்டதாரியா வருது, பரீட்சை பாஸ் பண்ணி வராங்க, ஆமாவா இல்லையா? இதெல்லாம் நடக்குது. சோ இட்ஸ் நாட் ஈஸி. என்ன கேட்டீங்கன்னா எதுவுமே ஒர்த்தா நீங்க ஒண்ணு செய்ய போறீங்கன்னா அது ஈஸியா வரவே வராது, டிஃபிகல்ட்டா தான் வரும். உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியா வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேர்த்தான விஷயமாவே இருக்காது. அது உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய விஷயமாவே இருக்காது.
ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப எம்ஏல நீங்க வந்து நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திக்கிறீங்க, நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் ஒர்த். அது உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது. அதனாலதான் அது அப்படி உங்களுக்கு நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ அதனால எப்பயுமே எனக்கு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போதும், ஒவ்வொரு துன்பங்கள் வரும்போதும், ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸை நீங்க சந்திக்கும் போதும், எல்லாரும் ஸ்ட்ரகிள் சந்திக்கிறீங்களா இல்லையா? நான் சொன்னதுதான், சில சமயம் சொந்த ஹஸ்பண்டே நம்மளுக்கு தடங்களா இருப்பாங்க, சொந்த மனைவியே நம்மளுக்கு தடங்களா இருப்பாங்க இந்த வியாபாரம் செய்யறதுக்கு, சொந்த பிள்ளைங்களே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாங்க. ஐ மீன் போவாதீங்க, வேண்டாம், எதுக்கு இதுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க ஸ்ட்ரகிள்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் 4 விதமா பேசுவாங்க, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நெகட்டிவ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நீ ஏன் இதை செய்யற, போவாதலா, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்லான்னு கூட சொல்றவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் போய் கேட்டு பாருங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்னு. இல்ல கஷ்டம் வரும்போது ஒரு 10 100 வெளி கேட்டு பாருங்க, கொடுக்குறாங்களான்னு. கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இந்த எம்ஏ வியாபாரம் தான் இருக்கும். சோ அதனால வந்துட்டு இன் வாட் எவர் சிச்சுவேஷன் அந்த கோல் செட்டை முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல நம்பிக்கை வைங்க. அந்த பாதி மாசம் சில நேரத்துல சில பேருக்கு நிறைய என்ன சொல்றது, நிறைய தடங்கள் வரும், நிறைய சேலஞ்சஸ் வரும். அந்த நேரத்துல தோன்று போயிடாதீங்க, தோன்று போகாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ நீங்க இந்த மாசம் ஒரு 15% வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 வெள்ளி போனஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. 3000 வெள்ளி போனஸ் கிடைக்குது. இதே நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு சூழ்நிலையால நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 15% என்ன ஆகும், தடங்கள் ஆயிடும். நீங்க அந்த மாசம் 15% வர முடியாம போயிடும். அப்ப திருப்பியும் அடுத்த மாசம் திருப்பியும் ஆரம்பத்துல இருந்து 15% வரணும். டைம் கன்சியூம் பண்ணும். திருப்பியும் நீங்க மறுபடியும் அந்த 15%க்கே ஒர்க் பண்ணுவீங்க. இதே நீங்க போன மாசமே 15% அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க 18%க்கு ஒர்க் பண்ணுவீங்க. 5000 வெள்ளி போனஸ்க்கு ஒர்க் பண்ணுவீங்க. நீங்க போன மாசம் கிவ் அப் பண்ணனால ஐயோ நம்மளுக்கு வேலை நிறைய வந்துருச்சுல, இல்ல நம்மளுக்கு என்னது போன மாசம் நிறைய பேருக்கு நிறைய பெரிய வேலை இருந்தது, என்னது தீபாவளி. தீபாவளி வீடு சுத்தம் பண்ணணும், மோப் பண்ணணும், ஃபேன் சுத்தம் பண்ணணும், பிஸ்கட் சுடணும், முறுக்கு சுடணும், அது இதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, கிவ் அப் பண்ணிட்டாங்க. நிறைய மக்கள் பாதி மாசத்திலே எனக்கு தீபாவளின்னு ஒரு காரணத்தை கொண்டு வந்து அந்த மாசம் கோல் செட் அடையாம விட்டுட்டாங்க. விட்டனால என்னாச்சு, இந்த மாசம் திருப்பியும் நீங்க அதுக்காக தான் அடையணும், அதுக்காக தான் போகணும். இதே நீங்க போன மாசம் உங்களோட 12% கோல் செட்டை நீங்க அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க 15%க்கு ஒர்க் பண்ணலாம், 3000 வெள்ளி போனஸ் கிடைக்கும். இல்ல போன மாசம் 15% நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாசம் 18%க்கு ஒர்க் பண்ணலாம், 5000 6000 வெள்ளி போனஸ்க்காக நீங்க ஒர்க் பண்ணலாம். நீங்க போன மாசம் அந்த 15% விட்டனால, இல்ல 18% விட்டனால இப்போ நீங்க திருப்பியும் அதுக்காகவே ஒர்க் பண்றதா இருக்கும். டைம் எடுக்குதா இல்லையா, டைம் கன்சியூம் பண்ணுதா இல்லையா? சோ நிறைய டைம் கன்சியூம் பண்ணும். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருப்பீங்க, ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆயிடுவீங்க. ஐயோ நம்மள அச்சீவ் பண்ண முடியாம போச்சே, நம்மளுக்கு இந்த மாசம் வேஸ்ட் ஆச்சே, ஐயோ அப்படி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். பட் தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த ஒரு மாசம் நீங்க விட்டதுனால தொடர்ச்சியா நிறைய கிவ் அப்ஸ் நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பரவாயில்ல சரி, அப்ப அடுத்த மாசம் போன மாசம் நீங்க விட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, இந்த மாசம் நீங்க திருப்பியும் அந்த ஒரு 15% 18% இல்ல 21% அடையறதுக்கு நீங்க போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போது திடீர்னு இன்னொரு சவால் வரும். சொல்லிட்டா வருது சவால் வரா தெரியாது, சொல்லாம கொள்ளாம தான் திருப்பி திருப்பி திடீர்னு நான் என்னென்னமோ சவால் சொல்றேன், உங்களோட ரிலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சவால் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சோ அப்படி இருக்கும் போது ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு திடீர்னு அந்த சவால்லாம் வந்துச்சுன்னா அப்ப திருப்பி என்ன பண்ணுவீங்க, திருப்பியும் கிவ் அப்னு ஒரு எண்ணத்துக்கு போயிருவீங்க. முன் வச்ச காலை நீங்க பின் வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன், முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். எப்பயுமே அந்த பாட்டு கேட்பேன், எப்பயுமே அந்த பாட்டு கேட்பேன். நீங்க உங்களை நம்புங்க, உங்களை நம்பி என்னால முடியும், கண்டிப்பா முடியும். நான் இந்த மாசம் வாட் எவர் சிச்சுவேஷன், என்ன மாதிரி சிச்சுவேஷனா இருந்தாலும் நான் வந்து அடைஞ்சே தீருவேன். கண்டிப்பா நான் என்னோட கோல் செட்டை நான் இந்த மாசம் நான் முடிச்சே தீர்வேன்ற ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோள் இல்லைன்னா, இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு ஃபோக்கஸ் இல்லைன்னா இந்த வியாபாரத்துல உங்களால சாதிக்க முடியாது. இந்த மாசத்தை விட்டுட்டீங்கன்னா அடுத்த மாசமும் உங்களுக்கு அப்படியே தோணும். அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த வியாபாரத்துல மட்டும் நீங்க கிவ் அப் பண்ண மாட்டீங்க, எல்லா விஷயத்திலயும் உங்க வாழ்க்கையிலயும் நிறைய விஷயத்த நீங்க கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மத்தவங்களுக்கும் நீங்க அந்த கிவ் அப்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிள்ளை வந்து சொல்லுவாமா, அந்த வாட்டி நான் ஓடினேன் முடியாம போயிடுச்சுமா, தேக்க முடியாம போச்சுமா, பரவாயில்ல பரவாயில்ல பிரச்சனை இல்ல, மத்தவங்க நீங்க கொஞ்சம் நெகட்டிவா ஆயிடுவீங்க.
பிள்ளை வந்து சொல்லும், அம்மா என்னை விட இன்னொரு 2 3 பேர் என் டீம்ல நல்லா பாடுறவங்களா இருக்காங்க, நல்லா ஓடுறவங்க இருக்காங்க, எப்படிமா நான் ஜெயிக்கிறதுன்னு பாரு, ட்ரை பண்ணி பாரு, முடியலன்னா பரவாயில்ல, கிவ் அப் பண்ணிடு அப்படின்னு அப்படின்னு நீங்க உங்க லைஃப்பையும் நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்ககிட்டயும் நீங்க அந்த கிவ் அப்ன்ற ஒரு விஷயத்த திணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. when you give up, நீங்க கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. சோ அதனால தான் சொல்றேன், டோன்ட் எவர் கிவ் அப். நெவர் எவர் கிவ் அப்ன்ற ஒரு attitude உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் டோன்ட் கிவ் அப். டோன்ட் கிவ் அப். அது ஒரு கெட்ட attitude மாறிடும். ஆமாவா இல்லையா? அது ஒரு கெட்ட attitude மாறிடும். வாட் எவர் இட் இஸ். நிறைய விஷயத்துல அது உங்களை தப்பான ஒரு செயல்ல கொண்டு போய் முடிய ஆரம்பிச்சிடும். லைஃபையும் சொல்றேன், நிறைய பேர் இந்த கிவ் அப் பண்ணிடுறாங்க அவங்க லைஃப்ல. பிகாஸ் அந்த ஒரு நம்பிக்கை இல்லை அவங்களுக்குள்ள. என்னால முடியும், நான் செஞ்சு என்னோட சாதனையை நான் புரிவேன், இந்த மாசம் நான் எவ்வளவு கோல் செட் போட்டனோ அதை நான் அடைவேன்ற ஒரு அந்த ஒரு அந்த ஒரு attitude இல்லாதனால நிறைய விஷயத்துல அவங்க கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ டோன்ட். ஓகே, ஃபெயிலியர்ஸ், சேலஞ்சஸ், ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் வராதவங்க யாருமே இல்லை. வரும், கண்டிப்பா வரும். ஓகேவா? சோ ஏன் நீங்க கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்துட்டீங்க, பிகாஸ் நீங்க இன்னும் சாதிக்கலையே. பிளாட்டினம்ஸ் வந்துட்டீங்களா? 2500 பிவி ஒரு வாட்டியாவது 2500 பிவி வந்துட்டீங்களா சொல்லுங்க? வரல. அப்புறம் ஏன் கிவ் அப் பண்றோம்? 2500 பி வந்து மூணு 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 பிளாட்டினம்ஸ் இருக்காங்க, 6 பிளாட்டினம்ஸ் இருக்காங்க, இந்த மாசத்தை நம்ம விட்டுறலாம்னு நினைச்சோம்னா ஓகே. ஆனா நம்ம இன்னும் 6% கூட வரல, 9% கூட வரல, நம்ம இன்னும் பிளாட்டினம் கூட அச்சீவ் பண்ணனா ஏன் கிவ் அப் பண்ணணும் சொல்லுங்க? And another one more thing, நீங்க அவ்வளவு தூரம் வந்துட்டீங்க தெரியுமா? ரொம்ப சயாங். எனக்கு விடுறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கும். என்ன நினைச்சு நான் பாவப்படுவேன். ஐயோ இவ்வளவு பிவியை விட போறியா சூர்யா, விடாத சூர்யா, முடிச்சிரு சூர்யா அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு ரொம்ப சக்கேட்டா இருக்கும், ரொம்ப கவலையா இருக்கும். ஐயோ இவ்வளவு தூரம் வந்துட்டோமே. அதுதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க ரொம்ப தூரம் வந்துருவீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். இன்னும் 2000 பிவி 3000 பிவி தான் இருக்கும். ஐயோ முடிக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு இருக்கீங்க தெரியுமா? ரொம்ப நாளா இருக்கீங்க. அதே 3%, அதே 6%, அதே 9%, அப்படியே ரொம்ப நாளா இருக்கீங்க. கரை பிடிச்சிரும் பின்னு. அதனால நம்ம பின்ன மாத்தணும்னு சொல்லுவாங்க. நம்ம எமரல் சொல்லுவாங்க, கரை பிடிச்சிரும் பின்னு, மாத்துங்க உங்க பின்ன அப்படின்னுவாங்க. சோ அதனால வந்து எஃப் கம் சோஃபா, ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பிவி தான் இருக்கும். ஏன் அதை முடிக்காம நம்ம கிவ் அப் பண்ணணும்? ஏன் பின் வாங்கணும் நம்ம சொல்லுங்க? சோ வாங்காதீங்க, பின் வாங்காதீங்க. சக்சஸ்ன்றது ஆல்வேஸ் டிஃபிகல்ட் தான், சின்னங்கான விஷயமே இல்ல. சாதனை புரியுது, அந்த மாசம் கோல் அடையிறது ஒரு 21% வருது, இல்ல ஒரு 12% வருது, 9% வருதுன்றது எப்பயுமே ஒரு ஒரு எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு சேலஞ்சஸ் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த கஷ்டத்திலையும் நீங்க அந்த கோலை அடையிறீங்கன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க ரொம்ப ஈஸியா வந்து பாருங்களேன், எந்த டிஃபிகல்ட் டைம்ஸும் இல்லாம ரொம்ப ஈஸியா, இந்த மாசம் எல்லாரும் ப்ராடக்ட் ஆர்டர் பண்றாங்களா, எல்லாம் இந்த மாசம் ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னால இந்த மாசம் ஏர் குக்கரா ஓடிட்டு இருக்கு, இந்த மாசம் என்னால நம்மளுக்கு என்னது அட்மாஸ்பியர் ஸ்காயா 10 அட்மாஸ்பியர் ஸ்காய் ஆர்டர் வந்துருச்சு, ஈஸியா வந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமே இருக்காது. அண்ட் நீங்க அந்த கதையை போய் மத்தவங்கிட்ட சொன்னா கூட அது உங்களுக்கு சுவாரஸ்யமா தெரியாது. யூ ஆர் நாட் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள், யூ ஆர் நாட் இன்ஸ்பைரிங் பீப்புள். உங்க கதை ரொம்ப நிறைய அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி நான் அடைஞ்சேன்னு சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். மத்தவங்களுக்கு ரொம்ப உங்களை பார்க்கும்போது வாவ் அப்படி இருக்கும். உங்களுக்கு உங்க மேல மரியாதை வரும். சரியா நான் சொல்றது? உங்க சாதனை மேல உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும். நீங்க அந்த மாசம் அடைஞ்ச பின் லெவல் மேல உங்களுக்கு ஒரு மதிப்பு வரும். சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டியும் அடைஞ்சீங்கன்னா, கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே உங்க மேல மரியாதை இருக்காது. நம்ம சோல், நம்மளுடைய ஆத்மாவுக்கே நம்ம மேல மரியாதை இல்லாம போயிடும். அந்த அச்சீவ்மெண்ட்க்கு, அந்த செய்யற ஒரு தொழிலுக்கு நம்ம மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் பல காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. பல காரணங்களை சொல்லி தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு இன்ன வரைக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் காமிக்கல. அட்லீஸ்ட் மெயின்டைன் ஆவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா என்ன தெரியுமா பண்றது? கீழே 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 போறது. ஏற்கனவே 18% வந்திருப்பாங்க. 21 போக முடியலன்னா கூட, 18க்கு அப்புறம் என்ன 21% தானே, 21 போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 18% மெயின்டைன் பண்ணலாமா இல்லையா? சொல்லுங்க, மெயின்டைன் பண்ணலாம். ஆனா பண்றது இல்ல. நேரா 9%, 12%ல போய் நிக்கிறது, 9%ல போய் நிக்கிறது. சோ
அது உங்களுக்கும் சரி உங்க வியாபாரத்துக்கும் நல்லது இல்லை. அடுத்தது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க கிவ் அப் பண்ணுங்களேன். ஒவ்வொரு மாசமும் ரொம்ப கிவ் அப் பண்ணுங்க. ஐயோ இந்த பரவாயில்ல இந்த மாசத்தை விட்டுறலான்னு ரொம்ப வலிக்கும். ஆமாவா இல்லையா? பண்ண பண்ணவங்களுக்கு வலிக்கும் ரொம்ப. மாசத்தை முடிச்சு அந்த 12 மணி ஆகும்போது ஐயோ நம்ம முடிக்க முடியாம போச்சே அப்படின்னு நினைப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஹர்ட்டா இருக்கும். அது உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிற ஹர்ட். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே. அடுத்தது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆஹ் நான் ரொம்ப நம்புற ஒரு விஷயம், நான் ரொம்ப 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 நம்புற ஒரு விஷயம், என்னால கண்டிப்பா இந்த மாசத்துல இந்த இந்த பிவியை நான் அடைய முடியும். இவ்வளவு தூரம் வந்துட்டேன் நானு, இன்னும் இவ்வளவு இருக்கு வச்சுக்கோமே. நான் பாண்டாய்த்தன், நான் வந்து ஒரு பிளாட்டினம் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினமா இருக்கேன். ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினமா இருக்கும்போது என்னோட கோல் செட் எப்பயுமே எனக்கு வந்து 25,000 தான் மந்த்லி. எனக்கு 25,000 பிவி கொண்டு வரணும். ஆனா எல்லாருமே 2,500 பிவி தானே வரணும். 2,500 பிவி வந்தா நம்ம மெயின்டைன் பிளாட்டினமா இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு மாசமும் 2,500 பிவி வந்தா ஓகேவா? அப்படி இருக்கும் போது எனக்கு இன்னொரு 3,000 பிவி 4,000 பிவி மாச கடைசியில இடிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? நான் நம்புவேன். நான் இவ்வளவு உழைப்பு போட்டிருக்கேன், நான் எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கேன், என் உழைப்பு கண்டிப்பா பலன் கொடுக்கும்ன்றத நம்புவேன். நான் அதை நினைச்சுக்குவேன். கடவுள் இருக்காரு, நான் போட்ட உழைப்புக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே உக்காந்துர மாட்டேன், தோன்று போய் உக்காந்துர மாட்டேன். இன்னும் உழைப்பு போட பார்ப்பேன். இன்னும் என்ன பண்ணலாம், பரவாயில்ல எவ்வளவு பிவி, இன்னும் ஒரு 3,000 பிவி. கடைசி நாள்ல கூட 3,000 பிவி 5,000 பிவி கூட நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் கடைசி நாள்ல. கடைசி நாள்ல கூட ஐ ஸ்டில் ரிமெம்பர் நவம்பர் 2023. போன வருஷம் நவம்பர் 2023 5,000. ஐ டோன்ட், நான் வெக்கப்படல. எனக்கு ஒன்னும் சொல்றது மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் யூஸ்வல். நீங்க எல்லாம் லெவல் வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். 5,000 பிவியை நான் கடைசி நாள்ல கூட க்ளோஸ் பண்ணிருக்கேன். இங்க 6% வரத்துக்கே ஒரு மாசம் வேணாலும் எடுக்க முடியல. ஏன்? யார் மேல தப்பு இருக்கு? நம்ம எப்பயுமே என்ன பண்றோம்? பாயிண்ட் அவுட் பண்றோம். ஏன் ஏபிஓ ப்ராடக்ட் வாங்கல, அவங்கள கூப்பிட்டேன், அவங்க மீட்டிங்க்கு வரல, அவங்க கிட்ட நான் ப்ராடக்ட பத்தி சொன்னேன், அவங்கள போஸ்ட் பண்ண சொன்னேன், அவங்க பண்ணல, அவங்க கிட்ட நான் கேட்டிருக்கேன், அவங்க இன்னும் பதில் சொல்லல, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்காங்களா, அவங்க இன்னும் பதில் சொல்லல. இப்படியே நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி மிச்சம் 3 விரல் உங்களை காமிக்குது, தெரியுதா? நம்ம கிட்ட இருக்கு. யாரு பிவி நம்ம நினைப்போம் நம்ம ஏபிஓஸ் எல்லாம் பிவி கொண்டு வராதனால நம்மளும் டவுன் ஆயிட்டோம். நம்ம நம்ம நான் எப்பயுமே அப்படி நினைக்கவே மாட்டேன். என் ஏபிஓஸ் நான் நம்புறேன். என் ஏபிஓஸ்னால முடியும். அவங்க கண்டிப்பா எல்லாரையும் நம்பணும். நம்ம அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும் தெரியுமா? நம்ம ஏபிஓஸ்னால கண்டிப்பா முடியும். நம்ம ஏபிஓஸ் சாதிப்பாங்க. நம்ம ஏபிஓஸ் நமக்கு ஒரு நல்ல ஒரு லீடரா இருப்பாங்கன்னு நம்புவேன். அவங்களால கண்டிப்பா முடியும். அவங்க எப்பயுமே வந்துருவாங்க. இந்த மாசம் அவங்க அடையணும்னு நினைக்கிற கோல் செட்டை கண்டிப்பா நம்ம ஏபிஓ அடைவாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனா அவங்க போடுவாங்க, அவங்க பிவி போடுவாங்க, நான் வந்துடலாம், அவங்க பிவி போடுவாங்க, நான் வந்துடலாம் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். ஏன் உழைப்பு இருக்கணும். அப்படிதான் எப்பயுமே இருப்பேன். உங்க உழைப்பு இருக்கணும். ஏபிஓஸ் தப்பு சொல்லவே மாட்டேன் எப்பயுமே. வாட் எவர் சிச்சுவேஷன். நான் என்ன பண்ணேன், நீங்க என்ன பண்ணீங்க, அதுதான் கேள்வி. நீங்க என்ன பண்ணீங்க இத்தனை நாளா? 30 நாள் உங்களுக்கு கடவுள் கொடுத்தாரு, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க செல்லிங் போல, நீங்க ப்ராடக்ட் டெமோ போல, நீங்க பீப்புள் கிட்ட பேசல, புது ஷேரிங் எதுவும் பண்ணல, வீடியோ செய்யல, யூனிக்கான விஷயங்கள் எதுவுமே செய்யலனா நம்ம மேலதான் தப்பு. சொல்லுங்க, நம்ம மேலதான் தப்பு. இவ்வளவு தூரம் பேசுறாங்க, இவன் என்ன ஒவ்வொரு மாசமும் அவன் பிவியை மெயின்டைன் பண்ணிடுறானான்னு கேள்வி இருக்கும். மீனா உங்களுடைய ஓடியோ ஆடுங்க மீனா. அழைச்சிட்டாங்களா? ஓகே. ஒவ்வொரு மாசமும், அதாவது என்ன கேட்டேன் நானு, ஒவ்வொரு இவன் பேசுறானே இந்த இவன் பேசுறானே ஒவ்வொரு மாசமும் இவர் மெயின்டைன் பண்ணிடலான்னு கேட்டீங்கன்னா, என் எமரல் இங்க தான் இருக்காங்க. என் எமரல் இருக்காங்க, அதாவது என் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் இருக்காங்க, என் ஃபவுண்டர்ஸ் எமரல் இருக்காங்க. நான் ஜூலை 2021ல சில்வர் ப்ரொடியூஸ் அச்சீவ் பண்ணேன். அதாவது 12,500 பிவிய வந்தேன் ஜூலை 2021ல. ஜூலை 7ஆம் மாசம் 2021ல. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஐ ஹவ் நெவர் கெட் டவுன். இது வரைக்கும் 21% தான் மேலதான் நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். விச் மீன்ஸ் 3 வருஷம் 4 மாசமா, 3 வருஷம் 4 மாசம் பாத்துட்டீங்கன்னா 40 மாசமா, 40 months, 40 மாசமா நான் 21%ல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு சிங்கிள் மந்த் கூட குறைஞ்சது இல்ல.
எனக்கு பெருமையா இருக்கு. நான் உண்மையிலே என்ன நான் வந்து பெருமைப்படுறத விட நான் என்ன ரொம்ப ப்ரௌடா நினைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இந்த பாடி மேல இந்த ஒரு பர்சன், இந்த சூர்யான்ற பர்சன் ஐ எம் வெரி வெரி ப்ரௌட். யாரு ப்ரௌட் பண்றாங்களோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. சூர்யான்றதை எப்பயுமே நினைச்சுக்குவேன். வாட் எவர் என்ன கஷ்டம் வந்தாலும் ஏது வந்தாலும் நம்மளால தாங்க முடியுது, நம்மளால இருக்க முடியுது அப்படின்ற, நம்மளால செஞ்சு வர முடியுது, நம்மளால 2500 கொண்டு வர முடியுதுன்றத நான் நம்புறேன். எமரல் இங்க தான் இருக்காங்க. கேட்கலாம் நீங்க ஒவ்வொரு மாசமும் நான் அந்த சொன்ன ஒரே ஒரு மாசம் அந்த அவ்வளவு பிவியை கொண்டு வந்தனால அப்கோர்ஸ் தீபாவளி மாசம்னா நிறைய பேர் காரணம் சொல்லுவோம், ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி நடந்துருச்சு. அந்த ஒரு மாசம் என் எமரல் சொன்ன வார்த்தை அதுக்கப்புறத்துல இருந்து இதுக்கப்புறம் என்ன சூழ்நிலை வந்தாலும் விழவே கூடாதுன்னு இருந்துச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க? சூர்யா, நான் உன்னை நம்புறேன், உன்னால முடியும்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அதுல இருந்து இன்ன வரைக்கும் அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். கடைசி நாள்ல எவ்வளவு பிவி இருந்தாலும் என்னால முடியும், என்னால முடியும்னு அவங்களை நீங்க கேட்கலாம். என் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் இருக்காங்க, அவங்கள நீங்க கேட்கலாம். நான் இது வரைக்கும் 2500 இருந்து கீழே இறங்கி இருக்குன்னா நீங்க அவங்களே கேட்கலாம். நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே. சோ அப்படி இருக்கும்போது பல உங்களுக்கு எப்படி நிறைய சேலஞ்சஸ், நான் எல்லாரோட சேலஞ்சஸையும் மதிக்கிறேன். உங்களுக்கு எப்படிலாம் சேலஞ்சஸ் இருக்குமோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கு. நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கு. பட் அது எல்லாத்தையுமே நான் எப்படியாவது தாண்டி வந்து நான் எப்படியாவது அது எல்லாத்தையுமே கடந்து வரணும், என்னோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் நான் அடையணும் அப்படின்றதுக்காகவே நான் ஒர்க் பண்ணேன். சோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்னு சொல்லும் போது இதை விட ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்கான்றது எனக்கு ஒரு கேள்வி. இதை விட இதை விட பெரிய சேலஞ்சஸ் உங்களால எனக்கு சொல்ல முடியுமா? 6ஆம் மாசம், இந்த வருஷம் 6ஆம் மாசம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி எங்க அம்மாவை நான் இழந்துட்டேன். ஓகே. 6ஆம் மாசம் 11ஆம் தேதி. மாசம் அப்பதான் ஆரம்பிச்சு 10 நாள் ஆரம்பிக்குது. மிச்சம் இருக்கிற நாள்ல தான் நம்ம நல்லா இன்னும் நிறைய டிவி கொண்டு வர பார்ப்போம். ஓகே. எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு அம்மாவோட இழப்புக்கு மீறி ஏதாவது உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குமா? ஒரு அம்மாவை இழந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதை விட பெரிய சேலஞ்சஸ் உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இன்னொரு நான் வந்து என்னோட லாஸ் பெருசு அப்படி உங்க சேலஞ்சஸ் பெருசு ஏன் சேலஞ்சஸ் பெருசுன்னு சொல்ல வரல. ஒரு தாயோ ஒரு தகப்பனையோ இழக்கிறது, இல்ல ஒரு கணவரையோ ஒரு மனைவியோ இழக்கிறத விட, ஒரு இழப்புன்றதை விட ஒரு பெரிய சேலஞ்சஸ் யாராவது ஈடு கட்ட முடியுமா? ஆனா அது எனக்கு வந்து அந்த ஒரு சேலஞ்சஸ் மட்டும் இல்ல. அந்த மாசம் நான் என் அண்ணனை இழந்தேன், என்னோட 2வது அண்ணன். அவரு இறந்து 3 நாள் என் அம்மா இறந்துட்டாங்க. 2 இழப்பு தருமா எனக்கு அந்த மாசம்? சோ உங்களுக்கு தெரியும் 11ஆம் தேதி இறந்தாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பிரேயர்ஸ் இருக்கும், அப்படி இருக்கும். ஆனாலும் அந்த 6ஆம் மாசம் உங்களுக்கு தெரியும், 6ஆம் மாசம் அதுக்கப்புறம் பிளாட்டினம்ஸா இருந்தாங்கன்னா நாங்க ஏஎல்எஸ்க்கும் ஃபைட் பண்ணோம். ஏஎல்எஸ்னா லீடர்ஷிப், வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒசாகாவுக்கு. 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் இந்த 2 மாசம் தான் மிச்சம் இருக்கு தருமா, நாங்க அதை ஃபைட் பண்ணி போறதுக்கு. ஈஸியா இருந்திருக்குமா? சொல்லுங்க. சொல்லுங்களேன் உங்களுக்கு. நம்ம நிறைய காரணம் சொல்றோம், ஆமாவா இல்லையா? பல காரணம் சொல்றோம். அந்த மாசம் கூட நான் முடிச்சேன் தரமா, என்னோட 12,500 பிவிய அந்த மாதிரியான ஒரு தருணத்துல கூட நான் முடிச்சேன். நான் வந்து எனக்கு அப்பா இல்ல, அப்பா 14 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அம்மா ஒரு ஆள் தான். அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. பட் ஒரு அம்மா இல்லாம அந்த ஒரு இழப்பு எப்படி இருந்திருக்கும் அதையும் தாண்டி என்னால வியாபாரம் செய்ய முடிஞ்சது. அந்த மாசம் வியாபாரம் மட்டும் செய்யல, நான் என்னோட 12,500 பிவியை என்னோட பிளாட்டினம் ஷிப்பையும் நான் மெயின்டைன் பண்ணேன், என்னோட 21% நான் மெயின்டைன் பண்ணனா. நான் கிவ் அப் பண்ணணும்னா பண்ணிருக்கலாமா இல்லையா? என் எமரல் என்னாச்சும் ஏசி இருப்பாங்களா? என் பிளாட்டினம் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களா? என் ஆப்லைன் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை விட பெரிய விஷயம் இல்ல. யாருக்காக பிசினஸ் செய்யறீங்கன்றது தான் இருக்கு. நீங்க மத்தவங்களுக்காக பிசினஸ் செஞ்சீங்கன்னா என்ன மாதிரி சூழ்நிலையில நீங்க கிவ் அப் பண்ணிடுவீங்க? உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக நீங்க பிசினஸ் செஞ்சீங்கன்னா, அந்த வியாபாரத்தை எடுத்து செஞ்சீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு கிவ் அப் பண்ண மாட்டீங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாசம் போன மாசம் எனக்கு இன்னொரு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஆஹ் என்னை பெக்காதவங்களா, தம்பி அக்கா அப்படின்னு இன்னொரு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. சோ அப்பா அம்மா இல்ல, அப்ப இன்னொரு அப்பா அம்மா இருக்காங்க.
அப்ப பாத்துட்டீங்கன்னா ஜூ அக்டோபர் 10. அக்டோபர் 10 நம்ம எல்லாரும் எங்க இருந்தோம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். கேரள ப்ரோக்ராம். அக்டோபர் 11 ராத்திரி கால் வருது, அப்பா அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு. கேரள இருந்து இங்க வந்து 3 நாள் அப்பா கூட இருந்தோம். நான் ஒரு நாள் ஃபுல்லா அவரை பாத்துக்கிட்டேன். இவரு அப்பா இல்லாத வச்சு எனக்கு ஒரு பெக்காத அப்பா இவரு. இப்ப கூட நான் அங்கதான் இருக்கேன் ஃபுல்லா. நான் இதுக்கு இங்கதான் இருக்கேன் நான். சோ 14ஆம் தேதி அப்பா இறந்துட்டாரு. 14ஆம் தேதி அப்பா இறந்துட்டாரு. ஃபுல்லா 16 நாள் பிரேயர்ஸ். ஒரு வருஷத்துல ஒரு அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க, ஒரு அப்பா இவரும் இறந்துட்டாரு. அந்த பெயின் எப்படி இருக்கும்? அண்ட் இந்த மாசம் தீபாவளி, மக்கள் எல்லாரும் காரணம் சொல்ற மாசம். ஃபுல்லா பிரேயர்ஸ். ஃபுல்லா பிரேயர்ஸ். ஐ குடன்ட் கோ அவுட். எங்கேயும் போக முடியல. இங்கதான் இருந்தேன். அப்பாவுக்காக ப்ரே பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் சிவபுராணம் படிச்சு ஃபுல்லா இங்கே தான் இப்படியே தான் இருந்தேன். போன மாசம் தீபாவளி மாசம்னு நிறைய பேர் காரணம் சொன்னாங்க. எனக்கு தீபாவளி இல்ல, தீபாவளியா இருந்தா கூட ஒரு அப்பாவை இழந்துட்டேன் நான். அப்ப கூட ஐ ஸ்டில் மெயின்டைன் 2500 பிவி என்னால வர முடிஞ்சது. அப்ப கூட நான் விடலையே. நான் கண்டிப்பா முடியும் என்னாலன்னு சொல்லி நான் 2500 பிவி மெயின்டைன் பண்ண போன மாசம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம், காரணம் சொல்றோம், கிவ் அப் பண்றோம். முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்றோம். சோ என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு இழப்புன்றது அது பெரிய விஷயம். அதையே தாண்டி என்னால அச்சீவ் பண்ண முடியுது. புரியுதா உங்களுக்கு? அதையே தாண்டி என்னால என்னோட பிவியை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா, நீங்க சொல்ற காரணங்கள் எல்லாமே உங்களை நீங்க ஏமாத்திக்கிறதுக்கான காரணங்கள். உங்களுடைய சாதனை, உங்களுடைய கோல் செட்டை தள்ளி போடுறதுக்கான ஒரு காரணம் தான். அதை முன்ன வச்சு கிவ் அப் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்றேன். நான் நினைச்சிருந்தா எத்தனையோ மாசம் கிவ் அப் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஒசாக்காவுக்கும் குவாலிஃபை பண்ணினு அந்த 2 மாசம் கஷ்டப்பட்டு பிவியை முடிச்சு வாட் எவர் இட் இஸ், ஒவ்வொரு நாளும் உட்காந்து அம்மா இறந்துட்டாங்க, ஒவ்வொரு நாளும் உட்காந்து அம்மாவை பத்தி நினைப்போம். அம்மாவுக்காக ஒவ்வொரு நாளும் அழுவோம். காடியில போயிட்டு இருக்கும் போது கண்ணுல இருந்து தண்ணி பாட்டுக்கு ஊத்தும். அந்த மாதிரி ஒரு பெயின் இருந்தா கூட ஐ ஸ்டில் மேனேஜ் டு அச்சீவ் ஒசாக்கா. ஒவ்வொரு மாசமும் 2500 பிவி போட்டு இவன் கடைசி மாசம் 20,000 பிவிக்கு மேல குவாலிஃபை பண்ணி முடிஞ்சது. அந்த ஒரு பெயின் இருந்தா கூட கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சா கிவ் அப் பண்ணிருப்பனா இல்லையா சொல்லுங்க? சோ உங்களுக்குன்னு ஒரு பிக் கோல் இருக்கணும். ஒரு பிக் வாய் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் கஷ்டங்கள் வருது, எப்பெல்லாம் சவாலை சந்திக்கிறீங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கு, எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வருது, அந்த நேரத்துல எல்லாம் அந்த பிக் வாயை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், கிவ் அப் பண்ண மாட்டேன், கிவ் அப் பண்ண மாட்டேன்னு. உங்க கோல் செட்டை அடைஞ்சு பாருங்க. அந்த மாசம் எப்படியாவது நான் அடைவேன்னு சொல்லிட்டு என்னது அடம் பிடிங்க. எது எதுக்கும் அடம் பிடிக்கிறோம். எது எதுக்கும் மனைவி கணவர் கிட்ட அடம் பிடிக்கிறாங்க, கணவர் மனைவி கிட்ட அடம் பிடிக்கிறாங்க, பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிக்கிறோம். எது எதுக்கும் அடம் பிடிக்கிறோம். இந்த எப்படியாவது 2500 பிவி வரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிங்களேன். இல்ல உங்க கோல் செட், நான் 2500 பிவி கூட உங்க யாருமே வர சொல்ல. உங்களோட கோல் செட் என்ன? 12% வரணுமா? 9% வரணுமா? 15%, 18% வரணுமா? அதுக்காகவாவது நீங்க கோல் செட் போடலாமா இல்லையா? அதுக்காகவாவது கிவ் அப் பண்ணாம இருங்க. சோ பி சீரியஸ், பி ஃபோக்கஸ். குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பார்வையா ஓடுங்க. மத்த இடத்துல என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருந்தாலும் அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு, என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உங்க குறிக்கோள் என்னன்னு பாருங்க. ப்ராப்ளம் சேலஞ்சஸ் அதையே முன்ன வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய குறிக்கோள் மறந்துடும். உங்களுடைய கோல் செட்டை மறந்துடுவீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு உங்க கோல் செட்காக ஓடுங்க. கண்டிப்பா உங்களால அடைய முடியும். என்ன கேட்டீங்கன்னா வெற்றி கண்டிப்பா எல்லாருனாலையும் அந்தந்த மாசம் போட்ட கோல் செட்டை கிவ் அப் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களால அடைய முடியும். நிறைய பேர் போன மாசம் கிவ் அப் பண்ணிட்டாங்க. பட்டு 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 பட்டுன்னு கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஐயோ என்னால முடியல, என்னால முடியல, அந்த காரணம் இந்த காரணம் அந்த காரணம்னு சொல்லி கிவ் அப் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சிருந்தேன்னா சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஜஸ்ட் திங்க், ஜஸ்ட் திங்க். என்னை பத்தி கொஞ்சம் நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருந்து என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அடுத்த வாட்டி என்ன காரணங்கள் என்ன சொல்ல போறதா இருந்தாலும் யோசிங்க, ஒரு தடவை யோசிங்க. இதை விட பெரிய பெரிய சேலஞ்சஸ் வருமானு யோசிங்க. நான் அனுபவிச்சதை விட பெரிய சேலஞ்சஸ் வந்துச்சுன்னா நீங்க காரணம் சொல்லலாம், கிவ் அப் சொல்லலாம். கிவ் அப் பண்ணிக்கோங்க உங்க கோல் செட்ல. அதை விட பெரிய சேலஞ்சஸ் எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்பயும் நீங்க கிவ் அப் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு சொல்ற ஒரு காரணம் அது. உங்க உங்களுடைய சாதனையை தள்ளி போடுறதுக்கான ஒரு காரணம் தான் சொல்றீங்க. இட்ஸ் a ரீசன். இட்ஸ் நாட் அ வேலிட் ரீசன்.
ஓகே. சோ எல்லாருமே வந்து கண்டிப்பா முடிவெடுத்து இந்த வியாபாரத்துல சாதிக்கணும்னு சொல்லி இந்த மாசம் போட்ட கோல் செட் அண்ட் நிறைய பேர் மிட் டேர்ம் கோல் செட் போட்டிருப்பீங்க, லாங் டேர்ம் கோல் செட் போட்டிருப்பீங்க. 2 மாசத்துக்குள்ள நான் வந்து சில்வர் ப்ரொடியூசர் ஆகணும், இல்ல பிளாட்டினம் ஆகணும். 8 மாசத்துக்குள்ள நான் ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினமா வரணும், இல்ல நான் சில்வர் ப்ரொடியூசர் வரணும், நான் ஒரு பிளாட்டினமா வரணும், நான் ஏஎல்எஸ் குவாலிஃபை பண்ணணும், புடாபெஸ்ட் வியனாவுக்கு குவாலிஃபை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். முடிவெடுங்க. நம்மளுடைய தாமஸ் ஆல்வா எடிசன், இவர் யாரு? பல்பு கண்டுபிடிச்சவரு. 10,000 கண்டுபிடிப்புக்கு அப்புறம் தான் 10,000 விஷயம் 10,000 வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அச்சீவ்மெண்டே கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த பல்பே ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. 10,000 வாட்டி தோத்து போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரிதான் சொல்றேன். என்னென்னமோ சேலஞ்சஸ் வரும், கிவ் அப் பண்ணிடாதீங்க. அந்த 10,000 வாட்டி அவருக்கு 10,000 விதமான சேலஞ்சஸ் வந்துச்சு. கிவ் அப் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம லைட்ல வாழ்ந்திருக்க முடியாது. அந்த மாதிரி நீங்களும் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு கஷ்டப்பட போறதும் நம்மளும், நம்ம குடும்பமும், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய என்னது, நம்ம எல்லாரும் தான் கஷ்டப்படுவோம். பணம் கஷ்டம் வந்துடும் நமக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த வியாபாரத்துல நிறைய பணம் இருக்கு. அது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு, அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நிறைய பணம் சம்பாரிச்சு சந்தோஷமா குடும்பத்தோட இருந்தோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு தீபாவளி தான். ஓகே. இந்த பல காரணங்களை சொல்லி உங்க சாதனையை தள்ளி போடாம இருப்பீங்க நான் நம்பிட்டு, இதோட என்னோட ஏதாவது மனசு கோண மாதிரி பேசியிருந்தா, தப்பா ஏதாவது பேசினா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா கிவ் அப் பண்ணாம எல்லாருமே ஒரு சாதனை புரியணும்னு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். வெற்றியின் உச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், குட் நைட்.